ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th செகண்ட் டேர்மில் இருக்க எக்கனாமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் 10th இருக்க எக்கனாமிக்ஸ் போட்டுட்டேன், 9th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க எக்கனாமிக்ஸும் போட்டுட்டேன். இது 9th செகண்ட் டேர்மில் இருக்க எக்கனாமிக்ஸ் ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது, பணம் மற்றும் கடன். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க எப்படி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு லெசனை நல்லா 2 மணி நேரம் ரீட் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு தான் வீடியோவே போடுறேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பை மோடில் வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்டும் இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சிந்துவெளி நாகரிக காலகட்டத்தில் காணப்பட்ட பொருட்கள் எகிப்த், ஈரான், மொசோடோவியா பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. செர்சா சூரி வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செஞ்சார். அதுக்கு பேர் ரூபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது 178 கிராம் எடை கொண்டது. இது ஆல்ரெடி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, எத்தனை கிராம் எடை கொண்டது அப்படின்னா 178 கிராம் எடை கொண்டது. அடுத்து உலோகங்கள் முதலில் பயன்படுத்தப்பட்டது எது அப்படின்னா பணம் தான் ஃபஸ்ட்டு உலோகங்களில் பயன்படுத்தப்பட்டது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் இந்த பணத்தின் வரலாறில் எந்தெந்த இப்போ பண்டமாற்று முறை எந்த வருஷத்தில் நடந்துச்சு அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முக்கியமாக கேட்குறாங்க, பொறுத்துகளை கேட்குறாங்கனால பார்த்துக்கோங்க. இப்போ பண்டமாற்று முறை கிமு 9000, காகித பணம் கிமு 600, நாணயங்கள் 1100. மார்க்கோ போலோ எப்போ காகித பணத்தை ஐரோப்பிய நாடுகள் பரவியது அப்படின்னா 1290. தங்க நாணயம் எப்போ ஐரோப்பியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா 1250. காகித பணம் அச்சடித்தல் 1661. மின்னணு பரிவர்த்தனை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1860. கடன் அட்டை, அதாவது நம்ம கடன் அட்டை கிரெடிட் கார்டு 1946. இதை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜான் பிங்கின்ஸ். ஓகேவா, அடுத்து NFC எப்போனா 2008. ஆனால் நம்ம இந்தியாவில் 2016 தான் கொண்டு வந்தாங்க. அடுத்து அலைபேசி வங்கி செயல்பாடு 999 ஓப்பன் பண்ணாங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பாக்ஸில் உங்களுக்கு தெரியுமால பாருங்கள். டாக்டர் அம்பேத்கர் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான் ரிசர்வ் வங்கி 1934 உருவாக்குனாங்க. 1934 உருவாக்கி நாட்டுடைமையாக்கப்பட்டது எப்போனா 1969. ரிசர்வ் பேங்க் ஏப்ரல் 1, 1935 முதல் செயல்பட தொடங்கியது. ஆனால் 37 நிரந்தரமாக மும்பையில் இயங்கி வருகிறது. 49ஆம் ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2018 நிலவரப்படி இந்தியாவில் ரூபாய் 19 லட்சம் கோடி மதிப்பிலான பணம் புழக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாக்ஸில் இருக்குது பாருங்கள். இப்போ மாணவர்கள் கல்வி கடன் பெறுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கான். அது என்னென்னா வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம். ஓகேவா, இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் இந்தியாவில் ஃபஸ்ட்டு 1 ரூபாய் 2 ரூபாயெல்லாம் 1917 முதல் தயாரித்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 35 பண பொறுப்பு அனைத்தும் ரிசர்வ் வங்கிக்கு வந்துச்சு. திரும்பி மீண்டும் 1940ஆம் ஆண்டு 1 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது. 1947 ஆண்டு வரை 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த பணம் மட்டும்தான் புழக்கத்தில் இருந்துச்சான். அதுக்கப்புறம் ஆங்கில அரசில் நம்ம எங்கெங்கே நாணயங்கள் ரூபாயெல்லாம் அச்சடித்தாங்க அப்படின்னா 1925 நாசிக்கில் பண்ணியிருக்காங்க, 74 தேவதாஸ் அதாவது மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது பண்ணியிருக்காங்க, 1990 கர்நாடக மாநிலத்திலும் மேற்கு வங்காளத்திலும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு இப்போ 2000 ரூபா அதிகபட்ச மதிப்பாக வச்சுருக்காங்கல்ல. ஆனால் 10,000 ரூபா மதிப்புடைய நோட்டுகள் அச்சடிக்க இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் இருந்தாலும் தற்போது மதிப்பு 2000 ரூபா தான். அதனால தான் இதை கொடுத்துருக்காங்க. இப்போ ஓகேவா, அடுத்து மேலே இருக்க பாக்ஸ் பாருங்கள். இது நம்மளோட நாட்டோட செலவாணியோட பெயர். இப்போ இந்தியானா நம்ம ரூபாய்ன்னு சொல்கிறோம், இங்கிலாந்துனா பவுண்ட், ஐரோப்பிய ஒன்றியம்னா யூரோ, கனடானா டாலர், ஜப்பானா யென், சீனானா யுவான், சவுதி ரியால், ஆஸ்திரேலியா டாலர், மலேசியா ரிங்கிட், பாகிஸ்தான் ரூபாய், இலங்கை ரூபாய். இதில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை ரூபாய்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் டாலர் சொல்கிறாங்க. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமால பண விநியோகம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது பணம் 1 என்ன சொல்லுது அப்படின்னா மக்களிடம் புழக்கத்தில் உள்ள பணம் மற்றும் நாணயங்கள் ப்ளஸ் அனைத்து வணிக கூட்டுறவு வங்கியில் சேமிக்கப்பட்ட வணிகத்தொகை ப்ளஸ்
ரிசர்வ் வங்கியோட வைப்புத்தொகை. பண எண் 2 என்ன சொல்லுதுன்னா பண எண் 1 ப்ளஸ் அஞ்சல் சேமிப்பு வங்கி கணக்கில் சேமிக்கப்பட்ட தொகை. பணம் எண் 3 என்ன சொல்லுதுன்னா பணம் 1 ப்ளஸ் அனைத்து வணிக கூட்டுறவு வங்கியில் சேமிக்கப்பட்ட கால வைப்புத்தொகை. பண எண் 4 என்ன சொல்லுதுன்னா பண நம்பர் 3 ப்ளஸ் அஞ்சல் அலுவலகங்களின் மொத்த வைப்புத்தொகை. அதுக்கடுத்து ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க அப்படியே ஒன் வேர்டும் அப்லோட் பண்ணுங்கன்னு. அதனால தான் அந்த ஒன் வேர்டையும் நான் வந்து காமிச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.